எஸ்பி ஸ்டுடியோ யூடியூப் சேனல் உங்களை இணைந்தே வரவேற்கிறது. ஆரம்பத்திலே தடுமாற்றம் இருக்கு இல்லைங்களா? சரி, வயசாகிடுது இல்லைங்க, அதனால் தடுமாற்றம் எடுக்க தான் செய்யும். இந்த வயசாகிடுச்சு அப்படிங்கிறது நான் இந்த கான்செப்ட் எதுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு 50 வயசு தாண்டிடுதுன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு சில தனிமைகள் வர்றக்க ஆரம்பிச்சுக்கும். நம்மை சார்ந்த வயதுள்ளவர்கள் ஒரு 4 பேருக்கு பேசிகிட்டு இருக்கிறது இருக்கும். குடும்பத்தை பொறுத்து பார்க்கும்போது அந்த பொழுதோட நேரம் அந்த ஒரு சாப்பிட்ற நேரத்தில் ஏதாவது ஒரு 2-3 பேர் கூட இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில், இல்லைன்னா அதுவும் இல்லை. ஆக நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு தனிமை தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சூழலில் நம்ம ஓரளவுக்கு என்றைக்கும் ஸ்பெஷலாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மகிட்ட ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கணும், ஒன்று சொத்து இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஆளுக்கு எந்நேரம் இருக்கும். அது அப்படியுமே இருந்துமே யாருமே வர்றதில்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழல் வயதாயிடுங்கிற காரணம். அதை அடுத்து நம்மகிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா எனர்ஜி, கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படியெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படிங்கிற விதத்தில் இவரை கேட்டால் தெரியும், இவரிடம் பழகிக்கொள்ள முடியும், அல்லது இவர் இருந்தால் தான் நம்முடைய கரியர் நகரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மகிட்ட ஏதாவது ஒரு தனித்திறமை இருந்தே இருக்கணும். இந்த சூழலில் இப்போ இன்றைக்கி நான் ஒரு வயதானவர் இதில் பட்டியலில் நானும் இருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் நான் ஒரு கல்வி ஒன்று கற்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த வயதிலும் படிச்சுட்டு இருக்கிறேன். பயிற்சி கணக்குகள் அப்படி போட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி இது எப்படி கல்வி கற்கிறோமோ அதே போல் யூடியூப்பில் இசை அப்படிங்கிறத நான் கான்செப்ட் எடுத்துக்கிறேன். ஒரு சிலர் தச்சு, ஒரு சிலர் டைலரிங், அப்படி ஒரு புதுசாக கற்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. நான் இசை எடுத்துருக்கிறேன். இதில் உச்சத்தோட அப்போ ரொம்ப பெருசாக MS விஸ்வநாதன், அதே மாதிரி இளையராஜா, கடைசியாக சொல்லக்கூடாது, முதலே சொல்லியிருக்கோன்னு இருந்தாலும் சங்கர் கணேஷ், அவங்கெல்லாம் ஜாம்பவான்கள். TR பாப்பாவிலிருந்து எடுத்தோம்னா அவங்களாம் ஜாம்பவான்கள். இளமையிலே எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது, அது செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இன்னைக்கு குடும்ப கிட்டத்தட்ட பாரங்கள் அவங்கவுங்க ஒரு தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம இனி அவங்கள ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்கணுங்கிறல மட்டும் ஜஸ்ட் கவனிச்சுட்டு இருந்ததுனாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். இந்த சூழலில் தனிமை நம்மளை வாராமல் இருக்கணும், நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு கூட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மகிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்கும்னு சொன்னேன். அதில் நான் இசையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இசையை தேர்ந்தெடுக்க என்கிட்ட ஒரு கீபோர்டு இருக்குது, ஒரு கித்தார் ஒன்று வச்சுருக்கிறேன். அதுக்கும் பிறகு இப்போ கொஞ்ச நாளாக பாடிட்டு இருக்கிறேன். இப்போ அதையும் நான் இப்போ கல்வி கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா? படிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ நான் பரீட்சை முடிவு வரைக்கும் நான் இப்போ அதிகமாக யூடியூப் சேனலில் வர்றதில்லை, இல்லைன்னா நானும் வருவேன். அதில் இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மிகப்பெரிய பாடகர், நம்ம ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லோரும் பார்த்து சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வரட்டு, நம்ம 1000 கணக்கில் நம்மளுக்கு வந்ததுன்னா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், அந்த எண்ணமெல்லாம் எனக்கு இல்லைங்க. சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்குமே எந்த திறமையும் இல்லாமல் ஒரு 47 பேர் இருந்தாங்க முந்தா நாள். இன்றைக்கி 48-49 பேர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளும் அதே மாதிரி இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது, SP லீகல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் சட்ட துணுக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்ப இடைஞ்சலான சட்ட துணுக்குகள் இருந்தது அப்படின்னா அதில் உள்ளே போய் பார்த்ததுன்னா பெரும்பாலும் இருக்கும். இல்லைனாலும் அதில் கேட்கும்போது நம்ம வழிமுறைகள் சொல்லலாம். இதில் இசை நம்ம ஆரம்பத்தில் உங்கள் முன்னாடியே நான் இதை கற்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். உங்கள் முன்னாடியே இந்த வயதான காலத்தில் கற்க ஆரம்பித்து இன்றைக்கி தான் முதல் கால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பாட்டு, ஒரு 5-6 மியூசிக் இவ்வளோதான் இருக்கும். இதை அடுத்து இன்னும் தொடர்ந்து நான் உச்சம் தொடப்போகிறேன். இது நல்லா பார்த்துக்கொண்டீங்க, இது நல்லா கேட்டுக்கோணும். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கேட்கலாம். இடையில ஏதாவது வயதான இந்த பருவத்தில் ஏதாவது கைகால்கள் செயல் இழந்தோம், அல்லது நானே செயல் இழந்தோம், அல்லது இயற்கை எய்தோ, இப்படி ஏதாவது இருந்ததுனால் இல்லை. ஒருவேளை நான் இப்போ இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு இருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த இசையில்
இவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார், இன்னைக்கு பயங்கரமாக வந்துட்டார் அப்படிங்கிற அளவுக்கு உச்சம் தொடுவேன் அப்படிங்கிறது என்னுடைய மன உறுதியோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தன்னம்பிக்கை எல்லாம் என்னை போல வயதானவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த தன்னம்பிக்கை வரணும். ஒரு இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து வயதானவர்கள் தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் இல்லாமல் நம்ம இல்லை அப்படிங்கிற அளவுக்கு முதல்ல நம்ம குடும்பத்தில், அதே அடுத்து தன்னை சுற்றி உள்ள இடங்களில், அதே அடுத்து நம்ம ஊரில், அதே அடுத்து இந்த நாட்டில் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மூத்தவங்களில் வேணும், பெரியவங்க வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்மளை வந்து தொலாவிட்டு வரக்கூடிய அளவுக்கு பயிற்சி பெறவே வந்து முயற்சி கண்டிப்பாக வேணும். அன்பான சகோதரர்கள் அனைவரும் சொல்கிறேன், என்னை போன்ற வயதானவங்களும் சரி, இளைஞர்களும் சரி, யாராக இருந்தாலும் இந்த பூமியில் தோன்றி திறமைகள்